வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அடை தோசை. அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், கூடவே 1 டம்ளர் துவரம்பருப்பு, 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 கைப்பிடி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இது 1 மணி நேரம் போல் ஊறணும். எப்போவும் ஒரே மாதிரியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட இந்த அடை தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் போல் ஊறினோன்னே இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்தால் போதும். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 10 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்ததும் பல்ஸில் வச்சு ஒரு டைம் ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் ஒரு தடவை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருந்த அரிசியும் மறுபடியும் அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண தேங்காய், கருவேப்பிலையை 2ஆக கிள்ளி இதோடு சேர்த்துருக்கேன். இங்கே 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பனைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாவு ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இதை உடனே அரைச்சி ஒரு 1/2 மணி நேரத்துலேயே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறப்ப இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பகல் நேரமாக இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நைட்டு செய்கிறப்ப முருங்கைக்கீரை சேர்த்து செய்யக்கூடாது. மாவு அப்படி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான அளவில் இருக்கணும். இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க முடியாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பரட்டி போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் வேகட்டும். 2 பக்கமும் கலர் நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் தோசையாகவே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, இந்த மாதிரி மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்றப்பையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.